ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உடுமலை குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் இட்லி, தோசை, சாப்பாடுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷு, இரும்பு சத்து நிறைஞ்சது, கண்ணுக்கு, நம்ம முடிக்கு எல்லாத்துக்குமே பெஸ்ட்டான ஒரு சட்னி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சட்னி பண்ணுறதுக்காக பேன் அடுப்பில் வச்சு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் உளுந்தம்பருப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், ரெண்டுமே கொஞ்சம் கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் வறுத்து விடலாம். இந்த மாதிரி கோல்டன் கலர் ஆன உடனே வெங்காயம் 1 சேர்த்துக்கலாம். வரமிளகாய் 2 பச்சை மிளகாய், இஞ்சி ஒரு சின்ன துண்டு, 2 பல் பூண்டு இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். அப்போ தான் சீக்கிரம் வதங்கும், அதுக்காக. இப்போ எல்லாத்தையும் நம்ம வதக்கிக்கலாம். இது கூட புளி 1 நெல்லிக்காய் அளவு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம கறிவேப்பிலை சேர்த்துக்கணும். இந்த ஸ்டேஜில் நான் கழுவி காய வச்சு எடுத்துருக்கிற கறிவேப்பிலை சேர்த்துக்கிறேன். 1 கப் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். எனக்கு கறிவேப்பிலை முத்தாமல் கொஞ்சம் இளந்தளிராக கிடச்சிச்சு. உங்களுக்கும் இந்த மாதிரி கிடச்சிச்சின்னா சேர்த்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப முத்தல் சேர்த்திங்கன்னா லேசாக கசப்பு தெரியும், அதுக்காக. இப்போ திரும்பவும் நம்ம ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிக்கலாம். இப்போது சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கு தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. இது கூடவே காய பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு கட்டி காயப்பம் கிடச்சிச்சின்னா முதல்ல நம்ம உளுந்தம்பருப்பெல்லாம் வறுத்தோம்ல, அப்போவே போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. கறிவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் வதக்கணும்னு கிடையாது, 2 மினிட்ஸ் வதக்கியிருக்கேன். அது கூடவே இப்போ ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காயும் சேர்த்துருக்குறேன். தேங்காய் சேர்த்து ஒரு தடவை இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணி ஆற விட்டுக்கலாம். ஆற விட்டு அரைச்சி எடுத்துக்க வேண்டியதான். இப்போ ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. இதை இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். முதல்ல தண்ணி ஊற்றாமல் ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒரு சுற்றி எடுத்துட்டேன். இப்போ நம்ம 1/4 டம்ளர் தண்ணி மட்டும் சேர்த்துக்கலாம். 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து திரும்பவும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக இல்லாமல் லேசாக குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் சட்னி நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ கப்புக்கு மாற்றிக்கலாம். கப்புக்கு மாற்றினதுக்கப்புறமா சின்ன ஒரு தாளிப்பு. நான் எண்ணெயில் உளுந்தம்பருப்பு, வரமிளகாய் மட்டும் சேர்த்து தாளித்து வச்சுருக்கிறேன். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு சுவையான சத்தான கறிவேப்பிலை சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. இட்லி, தோசைக்கு மட்டும் இல்லாமல் சாப்பாடுக்கும் இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது குழந்தைகளுக்கும் சரி, பெரியவங்களுக்கும் சரி ரொம்ப நல்லது. இரும்பு சத்து இதில் நிறைய இருக்குது. கண்ணுக்கு, முடிக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லதுங்க. கண்டிப்பாக நம்ம வாரத்தில் ஒரு நாளைக்காவது இந்த சட்னி செய்து சாப்பிட்ணும். நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம உடுமலை குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.